யுவான் ஸ்வாங் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே 5 ஆண்டுகள் தங்கினார். அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் குறிப்பு எடுத்து கொண்டு போய் அவற்றை தன்னுடைய சீன மொழியிலே மொழிபெயர்த்தார். அவை கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்றன. தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அனுபவமாக அவர் நினைத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தங்கிய அந்த ஆண்டுகளைத்தான். எப்போதுமே முதல் இலக்குக்கு உள்ளாவது நூலகங்கள் தான். அறிவாளிகள் இருக்கக்கூடாது. அறிவாளிகள் வளர்ந்து விட்டால் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள், அவர்கள் வெளிச்சம் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒரு நாட்டை கைப்பற்றுகிறவர்கள் முதலில் கை வைப்பது அந்த நூலகத்தை தான். அப்படித்தான் அலெக்சாந்திரியா நூலகம் எரிந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகமும் 3 முறை எரிந்தது. ஏன் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால், படித்தவர்கள் ஒரு சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். அவர்களை அடக்குவது கடினம் என்பதுதான் அப்படிப்பட்டவருடைய எண்ணம். புத்தகப்புழு என்பது என்னுடைய தலைப்பு. புத்தகப்புழு என்பதை ஆங்கிலத்திலிருந்து நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். புக் வார்ம் என்பது. புத்தகப்புழு என்கிற பதம் 15ஆம் நூற்றாண்டில் புழக்கத்திற்கு வந்தது. நீங்கள் புத்தகத்தை பிரித்து பார்க்காமல், அதிகம் பயன்படுத்தாமல், அதற்கென்று மருந்துகள் தெளிக்காமல் அறையிலே வைத்திருந்தால் சில நாட்கள் கழித்து வெள்ளி மீன் என்கின்ற ஒரு பூச்சி அதன் ஏடுகளை அரிக்க ஆரம்பித்துவிடும். அதைத்தான் புத்தகப்புழு என்று சொல்வார்கள். 15ஆம் நூற்றாண்டிலே இந்த பதத்தை யாரெல்லாம் புத்தகத்தை மட்டும் படிப்பதில் கவனத்தை செலுத்துகிறார்களோ, வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, புத்தகம்தான் முக்கியம் என்று நினைத்து புத்தகத்தை படிப்பதில் இந்த உலகத்தை மறந்து சாளரத்தை கூட பார்க்காமல் அங்கேயே நின்று விடுகிறார்களோ, அவர்களை அழைப்பதற்காக பயன்பட்டது. பென் ஜான்சன் என்கிற ஆங்கில நாடக ஆசிரியர். அவர் பல்கலைக்கழகத்திலே படித்தவர் இல்லை என்றாலும் மகத்தான புத்தகங்களை எழுதியவர். வால்பனி த ஃபாக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தையும், அல்கமிஸ்ட் என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியவர். நகைச்சுவையின் நகைச்சுவையை வெளிப்படுத்தியவர் அவர். அவர்தான் இந்த புத்தக புழுக்களை பற்றி சொல்லுகிறார். கேண்டில் வேஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறார். இவர்கள் மெழுகுவர்த்தியை வீணடிப்பவர்கள். இவர்கள் படிப்பதால் எந்த பயனும் இல்லை. இவர்கள் படித்து கொண்டே இருப்பார்களே ஒழிய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். சில பதங்கள் தொடக்கத்திலே ஒரு பொருளை தருவதும் நாளடைவில் வேறொரு பொருளை தருவதும் உண்டு. உதாரணமாக, நாற்றம் என்கிற தமிழ் சொல் நறுமணத்திற்கு தொடக்கத்தில் பயன்பட்டது. ஆனால் நாடளவில் அது துர்நாற்றத்திற்கு பெயராக ஆகி போனவர். அதை போலத்தான் ஆங்கிலத்திலும் பல சொற்கள் தொடக்கத்திலே ஒன்றை குறித்து நாளடைவில் வேறொன்றை குறித்தன. அதை போல நாளடைவில் இந்த புத்தகப்புழு என்கின்ற அந்த பதம் நன்றாக படிப்பவர்களையும் யார் புத்தகங்களை நேசிக்கிறார்களும் அவர்களை குறிப்பிடுவதாக இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் புத்தகங்களை நேசித்து இந்த புத்தக கண்காட்சியிலே ஒரு 100 புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் படித்தால் நீங்கள் ஒரு புத்தகப்புழு. யாரெல்லாம் புத்தகங்களை விரும்புகிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் புத்தகங்கள் தான் என்று நினைக்கிறார்களோ, துணிமணிகளை விட, நகைகளை விட புத்தகங்களை நேசித்து பெறுகிறார்களோ, அவர்களைத்தான் புத்தக புழுக்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆங்கிலத்தில் பிபிலியோஃபிலிக் என்கிற ஒரு பதம் உண்டு. பைபிள் என்று சொன்னால் புத்தகம் என்று பொருள். பைபிளை விவிலியம் என்று மொழிபெயர்க்கக்கூடாது. ஏனென்றால் அது விவிலியம் என்பது அதற்கான மொழிபெயர்ப்பு அல்ல. பைபிள் என்று அழைப்பது தான் சரி. பிபிலியோகிராஃபி, பிபிலியோஃபிலிக் என்பதெல்லாம் அப்படி பைபிள் என்பதிலிருந்து வந்த பதங்கள். யார் புத்தகங்களை நேசித்து படிக்கிறார்களோ அவர்களை பிபிலியோஃபிலிக் என்று கூறுவதும் உண்டு. எனக்கு ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது. ஒருவர் எப்போது பார்த்தாலும் புத்தகங்களை மட்டும் படித்து கொண்டே இருப்பார். யாருடனும் பேச மாட்டார், மனைவியுடன் பேச மாட்டார், குழந்தைகளோடு பேச மாட்டார், படித்து கொண்டே இருப்பார். அவரிடம் பக்கத்து வீட்டர் கேட்டார், உங்கள் கணவர் ஒரு புத்தக புழுவா என்று. அந்த பெண் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழு என்று. அதை போல எப்போதும் வாசித்து கொண்டிருப்பவர்களை எப்படி சொன்னாலும் இன்று அது ஒரு மகத்தான பொருளிலே கருதப்படுகிறது. அண்மையிலே தங்கப்பாதை என்கிற ஒரு புத்தகம்
வில்லியம் டாம்பிரில் எழுதிய ஒரு நூல் அது வந்திருக்கிறது. அதிலே தொடக்கத்திலே அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கூறுகிறார். யுவான் சுவாங் தன்னுடைய குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிவிக்கிறார். அங்கே எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது, என்ன வசதிகள் இருந்தன, எப்படிப்பட்ட நூலகம் இருந்தது என்பதையெல்லாம் தெரிவிக்கிறார். அங்கே 10,000 இளம் துறவிகள் படித்தார்கள். அவர்கள் 300 அடுக்கு அறைகள் கொண்ட இடத்திலும் பெரிய டார்மெட்ரிஸ் இருந்த இடத்திலும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் பலவற்றை படித்தார்கள். தேரவாடா என்று சொல்லப்படுகிற ஹீனயானம், மகாயானம், தந்த்ரா புத்திசம் ஆகியவற்றை அவர்கள் கருத்தூன்றி படித்ததோடு நின்று விடாமல் சமஸ்கிருத இலக்கணம், வேதங்கள், மருத்துவம், கணிதம், அறிவியல், வானியல், மாயாஜாலம் போன்றவற்றையும் ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் படித்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்கிறார். அங்கே இருந்த நூலகம் மிக பெரியது, அலெக்சாந்திரியாவினுடைய நூலகத்திற்கு இணையாக இருந்தது என்று தெரிவிக்கின்றார். அங்கே 3 பிரிவுகள் இருந்தன. ரத்னாததி, ரத்னா சாகரம், ரத்னா சஞ்சிகா என்கின்ற 3 பிரிவுகள் அங்கே இருந்தன. கடல் போல அங்கே புத்தகங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் அவர்கள் பாதுகாப்பதற்காக பத்திரமாக வைத்திருந்தார்கள். விடிய விடிய படித்து கொண்டிருந்தார்கள் என்று யுவான் சுவாங் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே 5 ஆண்டுகள் தங்கினார். அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் குறிப்பு எடுத்து கொண்டு போய் அவற்றை தன்னுடைய சீன மொழியிலே மொழிபெயர்த்தார். அவை கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்றன. தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அனுபவமாக அவர் நினைத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தங்கிய அந்த ஆண்டுகளைத்தான். அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவனால் எரியூட்டப்பட்டது. அவ்வாறு எரியூட்டப்பட்ட போது அங்கே இருந்த நூலகமும் எரிந்து போனது. அந்த நூலகத்தின் தீ அணைவதற்கே சில மாதங்கள் ஆகிற அளவிற்கு அத்தனை புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் படித்து உணர முடிகிறது. எப்போதுமே முதல் இலக்குக்கு உள்ளாவது நூலகங்கள் தான். அறிவாளிகள் இருக்கக்கூடாது. அறிவாளிகள் வளர்ந்துவிட்டால் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள், அவர்கள் வெளிச்சம் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒரு நாட்டை கைப்பற்றுகிறவர்கள் முதலில் கை வைப்பது அந்த நூலகத்தைத்தான். அப்படித்தான் அலெக்சாந்திரியா நூலகம் எரிந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகமும் 3 முறை எரிந்தது. ஏன் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால், படித்தவர்கள் ஒரு சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். அவர்களை அடக்குவது கடினம் என்பதுதான் அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணம். அதனால் அறிவை தடை செய்கிற எல்லா முயற்சிகளையும் பல நேரங்களில் ஆதிக்கத்தை கைப்பற்றுபவர்கள் கையாளுவது உண்டு என்பதை நாம் சரித்திரத்திலேயே பார்க்க முடிகிறது. அறிஞர் அண்ணா ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு ஜமீன்தார் இப்படி அமர்ந்திருப்பார். அவர் வேலையாளை கூப்பிடுவார். அவன் வந்து என்ன வேண்டும் என்பான். என் காலை எடுத்து இந்த ஸ்டூலின் மீது வை என்று. காலை எடுத்து ஸ்டூலின் மீது வைப்பதற்கு கூட ஒருவர் தேவைப்படுகிற அளவு இருக்கிறது. பணம் இருந்தால் முட்டாள்தனத்தை கூட நாம் மூடி முறித்து விடலாம் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் நம்முடைய அறியாமையை நாம் மூடுவதற்கு பணத்தை பயன்படுத்தி விடலாம் என்கிற நிலைமை இருக்கிறது. ஐன்ஸ்டீன் ஒரு முறை குறிப்பிட்டார், இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்பது புத்தகம்தான் என்று சொன்னார். விலங்குகளை விட மனிதன் இவ்வளவு முன்னேறியதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் மட்டும்தான் அறிவை ஆவணப்படுத்த முடியும், அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு செல்ல முடியும். ஒரு சிங்கம் காட்டிலே வேட்டையாடுகிறது, முழு காட்டையும் அது அறிந்திருக்கலாம். ஆனால் குட்டிக்கு அது காட்டின் நுட்பங்களை ஆவணப்படுத்தி விட்டு செல்ல முடியாது. அடுத்த தலைமுறை சிங்கம் தானாகவே திரிந்து அலைந்து அந்த காட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம் முன்னோர்கள் அவற்றை ஆவணப்படுத்தியதன் காரணமாக அவற்றின் மீது நாம் எழும்பி நிற்கிற ஒரு கம்பீரத்தை பெற்றிருக்கிறோம். தொடக்கத்திலே மனிதன் பணமோலையில் எழுதினான், பாப்பிரஸில் எழுதினான், பார்ச்மெண்ட்டில் எழுதினான், பிறகு காகிதத்தில் எழுதினான். காகிதத்தில் எழுதிய போதுதான் அறிவு பரவலானது. பார்ச்மெண்ட்டிலே எழுதிய போது சிலர் மட்டுமே படித்து கொண்டிருந்தார்கள். ஆயுதம் என்பது மகத்தானது, ஆனால் ஆயுதத்தை விட மகத்தானது காகிதம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை வரலாற்றிலே சொல்லுகிறேன். எப்போது பாப்பிரஸ் அதிக அளவிலே உபயோகத்தில் இருந்ததோ அந்த நேரத்தில் மேற்கத்திய படைகளின் எண்ணிக்கை கூட 2 லட்சம் 3 லட்சம் என்று இருந்தது.
பாப்பிரஸினுடைய வரத்து குறைவாக இருந்தபோது படைபலம் சுருங்கி 30,000 40,000 என்று ஆனது என்று மைக்கேல் ஒயிட் என்பவர் போரின் பலன்கள் என்கிற புத்தகத்திலே தெரிவிக்கிறார். போர் வீரர்களை கூட திரட்டுவதற்கும் எழுச்சி ஏற்படுத்துவதற்கும் தேசப்பற்றை உண்டாக்குவதற்கும் நமக்கு தேவையாக இருந்தது காகிதம். அதனால்தான் ஆயுதத்தை விட வலிமையானது காகிதம் என்கின்ற சொற்றொடர் புழக்கத்திற்கு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காகிதத்தை மனிதன் கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மலர்ச்சி என்பதன் அடிப்படையில்தான். அதை கண்டுபிடித்த தாசர்லூங் என்பவர், அவர் சீனாவை சேர்ந்தவர், அவர் ஓர் அரவாணி. அவருடைய பெயரை 2000 ஆண்டுகளாக மானுட சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுபிடித்தவர்கள் என்கிற பட்டியலிலே 6வது இடத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 100 என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மைக்கேல் ஹார்ட்டினுடைய அந்த புத்தகம் மகத்தான புத்தகம். அதுவும் அச்சடிக்கப்பட்ட போதுதான் எளிதாக மக்கள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. குட்டன்பெர்க் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்த போது ஒரு மிகப்பெரிய புரட்சி நிகழ்ந்தது, அறிவின் புரட்சி. அதுவரை சிலர் மட்டுமே பிரதி எடுத்து படித்து கொண்டிருந்தார்கள். எப்போது அந்த காகிதம் உருவானதோ, அந்த காகிதம் உருவான சமயத்தில்தான் அனைவரும் படிப்பதற்கான வசதி கிடைத்தது. பல இடங்களில் காகிதம் சென்றது, அச்சு சென்றது, புத்தகம் சென்றது. அறிவு என்பது அனைவருக்கும் சாத்தியமானதாக இருந்தது. அப்படி இருக்கிற போதும் புத்தகங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஞானிகளே இருந்திருக்கிறார்கள். இங்கே பர்வீன் சுல்தான் அவர்கள் சாக்ரட்டிஸை பற்றி தெரிவித்தார். அந்த சாக்ரட்டிஸ் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் புத்தகங்களுக்கும் எதிராக இருந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசியதாக ஃபேட்ரஸ் என்கிற ஒரு புத்தகத்தை பிளாட்டோ எழுதியிருக்கிறார். அந்த ஃபேட்ரஸ் என்கிற புத்தகத்தில் அவருக்கும் ஃபேட்ரஸ் என்பவருக்கும் இடையே ஒரு விவாதம் நடக்கிறது. அப்போது அவர் சொல்கிறார், எகிப்திய கடவுளான தோத் என்பவர் தேமஸ் மன்னனுக்கு ஒரு புத்தகத்தை பரிசளிக்கிறார். அப்போது அந்த கடவுளிடம் அந்த தேமஸ் மன்னன் சொல்லுகிறான், இந்த புத்தகத்தினால் என்ன பயன்? இந்த புத்தகத்தை வைத்திருப்பதால் என்னுடைய நினைவாற்றல் குறைந்துவிடும். நான் இதுவரை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருந்தேன், ஆனால் புத்தகத்தில் எழுத ஆரம்பித்தால் நினைவாற்றல் மங்கிவிடும் என்று கூறுவதைப் போல இருக்கிறது. இது உண்மைதான். நம்முடைய கைபேசி வந்த பிறகு நம்முடைய கைபேசி என்னே நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிறவர்களில் எத்தனை பேருக்கு தங்களுக்கு நெருக்கமான 10 பேருடைய கைபேசி எண் நினைவிலே இருக்கிறது என்று பார்த்தால் இருக்காது. ஆனால் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை, நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நினைவிலே இவற்றையெல்லாம் ஏன் வைத்து கொள்ள வேண்டும்? அவையெல்லாம் நமக்கு கையிலேயே கிடைக்கிறது என்றால் நம் மூளையை வேறொன்றை சிந்திப்பதற்காகத்தானே பயன்படுத்த வேண்டும். தெரிந்த பாதையிலே செல்வதற்கல்ல வாழ்க்கை. தெரியாத பாதைகளில் சென்று அவற்றை புதிர் போல எண்ணி புரிந்து கொண்டு நடைபோடுவதற்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சாக்ரட்டிஸ் சொன்னதற்கு முக்கியமான காரணம், அவர் இளைஞர்களை சந்திப்பார், அந்த இளைஞர்களிடம் கேள்விகளாக கேட்பார். தெரு வீதியிலே நின்று கொண்டு, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிவாளிகள், எனக்கு இப்படி தோன்றுகிறது, சிந்தித்து பாருங்கள், நான் சொல்வது சரியாக கூட இல்லாமல் இருக்கலாம் என்றுதான் அவர் உரையாடலை தொடங்குவார். அப்படி தொடங்குகிற போது அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அதில் ஈர்க்கப்பட்டு அன்று இரவு முழுவதும் சிந்திப்பார்கள். முதல் நாள் கூடிய கூட்டத்தை விட அடுத்த நாள் அதிக கூட்டம் சேரும். அப்படிப்பட்ட வசீகர சக்தி அந்த விவாதத்தில், உரையாடலில் இருந்தது. அதனால தான் சாக்ரட்டிஸ் சொன்னார், அறிவை பெறுவதற்கு புத்தகங்கள் தேவையில்லை, அறிவை பெறுவதற்கு தேவையானது விவாதங்கள், ஒருவருக்கொருவர் பேசுவது என்று.